இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சுல்தான் இப்ராஹிம் நேரம் தவறாமையை பெரிதும் போற்றும் பண்பாளர். தனிப்பட்ட உதவியாளர் சுகுமாரன் புகழாரம். மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தமக்காக யாரையும் காக்க வைக்க மாட்டார். நேரம் தவறாமை அவருக்கு மிகவும் முக்கியம் என்கிறார் மாமன்னரின் நீண்டகால தனிப்பட்ட உதவியாளரான டத்தோ சுகுமாரன் ராமன். இதுவரை ஒரு நிகழ்ச்சிக்கு கூட சுல்தான் இப்ராஹிம் தாமதமாக வந்ததில்லை. மாறாக 5 அல்லது 10 நிமிடங்கள் முன்கூட்டியே வந்துதான் அவருக்கு பழக்கம் என அவர் கூறினார். பார்ப்பதற்கு கண்டிப்பானவராக இருந்தாலும் அவர் உண்மையில் மற்றவர்களிடம் எளிதில் பச்சாதாபம் காட்டக்கூடிய ஒரு கனிவான நபர் என சுகுமாரன் சுட்டிக்காட்டினார். அவர் எளிதில் கோபப்படவும் மாட்டார். அப்படியே கோபப்பட்டாலும் உடனே மனதிறங்கி வந்துவிடுவார். சுல்தான் இப்ராஹிமின் மற்றொரு முக்கிய குணநலம் மற்றவர்களுடன் உரையாடுவதும் அவர்களின் கவலைகளை கேட்டறிவதாகும். அதே சமயம் மக்களிடையே பிரிவினைவாதம் என்றால் அவருக்கு கொஞ்சமும் ஆகாது. அதனை தூண்டுவோர் யாராக இருந்தாலும் அரண்மனைக்கு வரவழைத்து கண்டித்து அனுப்புவார். அந்த அளவிற்கு மக்களின் ஒற்றுமையை விரும்பும் மாமனிதர் சுல்தான் இப்ராஹிம் என அவரின் அரியணை அமரும் விழாவிற்கு முன்னிட்டு பேசிய போது சுகுமாரன் புகழாரம் சூட்டினார். போலி கணக்குகளின் இணைய கேளிவதை இஷாவே கடைசியாக இருக்கட்டும். இனியும் உயிரிழப்பு ஏற்படக்கூடாது. நாட்டில் சைபர் புலி எனப்படும் இணைய கேலி வதைக்கு மேலும் ஓர் உயிர் பலியாகி இருக்கிறது. அப்பட்டியலில் அண்மையில் இஷா என்ற பெயரில் இணைய வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த கோலாலம்பூரை சேர்ந்த 28 வயது ராஜேஸ்வரி இந்த கேலி வதையால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி கடைசியில் தனது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். டிக்டாக்கில் போலி கணக்குகளின் பின்னால் ஒளிந்து கொண்டு சில நபர்கள் எல்லை மீறி தொடர்ந்து கொடுத்து வந்த தொல்லையே இஷாவை அந்த துயரம் முடிவிற்கு காரணம் என பரவலாக கூறப்படுகிறது. இறப்பதற்கு முன்பு இஷா செய்துள்ள போலீஸ் புகாரில் அவர் கொடுத்துள்ள வாக்குமூலம் அதிர வைக்கிறது. டிக்டாக் நேரலையின் போது கேலி வதையோடு தகாத வார்த்தைகளால் தம்மை ஏசிய நபர்களால் தாம் கற்பழிக்கப்படலாம் அல்லது கொல்லப்படலாம் என அவர் அச்சம் தெரிவித்துள்ளார். பிரச்சனைகளுக்கு தற்கொலை ஒரு தீர்வல்ல என்றாலும் எந்த அளவுக்கு கேலிவதை செய்திருந்தால் அவர் அம்முடிவை எடுத்திருப்பார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இஷா மிகவும் தைரியசாலி, எதையும் துணிச்சலாக எதிர்கொள்பவள். இது எப்படி நடந்ததென்றே தமக்கு விளங்கவில்லை என அவரின் தந்தை பி அப்பாஹு வேதனையுடன் தெரிவித்திருக்கின்றார். இவ்வேளையில் இஷாவின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்த தொடர்புத்துறை அமைச்சர் பாமி பட்சல் மரணத்திற்கு காரணமானவர்கள் நிச்சயம் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என கூறியுள்ளார். இன்னும் எத்தனையோ பேர் இந்த கேலி வதையால் உள்ளுக்குள்ளேயே துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். அவர்களின் நலன் காக்கவும் உயிர் காக்கவும் ஏதுவாக சமூக ஊடக மேலாண்மை தொடர்பில் விரைவிலேயே MCMC, டிக்டாக் தேசிய சட்டத்துறை மற்றும் இதர தரப்புகளுடன் தாம் சந்திப்பு நடத்தவிருப்பதாக பாமி குறிப்பிட்டுள்ளார். சுங்கைப்பாக்கம் இடைத்தேர்தல் PH தோல்விக்கு தேசிய பிரச்சினைகளே காரணம் என்கிறார் பினாங்கு முதலமைச்சர். சுங்கைப்பாக்கம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் தோல்வி கண்டதற்கும் சீன வாக்காளர்கள் மத்தியில் ஆதரவு குறைந்ததற்கும் தேசிய பிரச்சினைகளே காரணம் என பினாங்கு முதலமைச்சர் சௌகான் யோ கூறியிருக்கின்றார். சர்ச்சைக்குள்ளான அரசாங்க உதவி தொகை விவகாரம், பணவீக்கம், வாழ்க்கை செலவின உயர்வு, அதனால் மக்கள் சந்திக்கும் சவால்கள் போன்றவை வாக்காளர்களின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அவற்றை விளக்க நாம் பெரும் முயற்சி எடுத்தும் அது வாக்காளர்கள் மத்தியில் எடுபடாமல் போய்விட்டதாக அவர் சொன்னார். எனவே வேட்பாளர் தேர்வே தோல்விக்கு காரணம் என கூறுவதை சௌகான் யோ மறுத்தார். PH வேட்பாளரும் ஒற்றுமை அரசாங்கத்தினரும் முழு மூச்சாக பிரச்சாரங்களில் ஈடுபட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். PH வேட்பாளர் ஜஹாரி அரிஃபின் நம்பகத்தன்மையும் தோல்விக்கு காரணமாக இருக்குமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் அவ்வாறு பதிலளித்தார். நேற்றைய இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சி கூட்டணியான பெரிக்கத்தான் நேஷனல் அமோக வெற்றி பெற்று சுங்கைப்பாக்கம் தொகுதியை தற்காத்துக் கொண்டது. மாய்கா தேர்தல் உதவி தலைவர்களாக அசோஜன் டி முருகையா, செனட்டர் நெல்சன் வெற்றி. 58 வாக்குகளில் டி மோகன் தோல்வி. மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற மாய்கா உதவி தலைவருக்கான தேர்தலில் 3 உதவி தலைவர்களாக டத்தோ M அசோஜன், டத்தோ டி முருகையா, டத்தோ நெல்சன் ஆகியோர் வெற்றி பெற்றனர். அசோஜன் 8633 வாக்குகளை பெற்று முதல் இடத்தில் வெற்றி பெற்றார். டி முருகையா 8566 வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தையும், மாய்கா கல்விக்குழுவின் தலைவர் செனட்டர் நெல்சன்
8338 வாக்குகளை பெற்று 3வது இடத்தையும் பெற்றனர். டி மோகன் 8280 வாக்குகளை பெற்று 4வது இடத்தை பெற்றார். 58 வாக்குகள் வித்தியாசத்தில் டி மோகன் தோல்வி கண்டார். மயகா தேர்தல் குழுவின் துணைத் தலைவர் டத்தோ செல்வம் முகையா தேர்தல் முடிவுகளை இன்று அதிகாலையில் மயகா தலைமையகத்தில் அறிவித்தார். மத்திய செயலவைக்கு 45 பேர் போட்டியிட்டனர். ஆண்ட்ரூ டேவிட், தினலாரன் ராஜகோபாலு, ரவீன் கிருஷ்ணசாமி, தலைமை செயலாளர் ஆர்டி ராஜசேகரன் உட்பட 21 பேர் வெற்றி பெற்றதை செல்வம் முகையா அறிவித்தார். மயகாவின் தேசிய தலைவராக தான் ஸ்ரீ எஸ்.ஏ. விக்னேஸ்வரனும், துணைத் தலைவராக டத்தோ ஸ்ரீ எம். சரவணனும் ஏற்கனவே போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டனர். இணையம் வாயிலாக யூரோ 2024 கால்பந்து சூதாட்டம் இருவர் போலீசிடம் பிடிபட்டனர். யூரோ 2024 கால்பந்து போட்டியை வைத்து சூதாட்டம் நடத்த 5000 ரிங்கெட் சம்பளம் வழங்கப்பட்ட இருவர் போலீசிடம் சிக்கியுள்ளனர். உளவு தகவல்கள் அடிப்படையில் கோலாலம்பூர், ஜாலான் கெந்திங் மற்றும் தாமான் வாயுவில் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் அவ்வாடவர்கள் கைதாகினர். அவ்விரு உள்ளூர் ஆடவர்களும் சூதாட்ட ஏற்பாட்டாளர்கள் என விசாரணையில் கண்டறியப்பட்டதாக புக்கிட்-அமான் போலீஸ் கூறியது. சூதாட்டத்தின் வாயிலாக அவர்கள் ஒரு நாளைக்கு 12,000 ரிங்கெட் வரையிலும் லாபம் பார்த்து வந்துள்ளனர். 24 மணி நேரமும் ஷிப்ட் முறையில் அடுக்குமாடி குடியிருப்பில் சூதாட்டம் நடைபெற்று வந்துள்ளது. யூரோ 2024 தொடர்பில் இணையம் வாயிலாக மேற்கொள்ளப்பட்ட சூதாட்ட நடவடிக்கைகளை உளவு பார்த்து போலீஸ் அச்சோதனையில் இறங்கியுள்ளது. இந்நிலையில் அவ்விருவரையும் வைத்து அவர்களின் பின்னால் உள்ள கும்பலை பிடிக்க விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இல்லாத டிஜிட்டல் நாணய முதலீட்டு திட்டத்தை நம்பி மோசம் போன முதியவர் 4 லட்சம் ரிங்கெட் பறிபோனது. ஜகூர் பத்துபஹாட்டில் இல்லாத ஒரு டிஜிட்டல் நாணய முதலீட்டை நம்பி 4,900,000 ரிங்கெட்டை பறிகொடுத்துள்ளார் 64 வயது முதியவர். முன்பின் தெரியாத நபருடன் பேஸ்புக்கில் ஏற்பட்ட அறிமுகம் வாட்ஸ்அப் வரை தொடர்ந்த போது அம்முதியவர் அந்த முதலீட்டு திட்டத்தால் ஈர்க்கப்பட்டுள்ளார். லாபம் கொட்டும் என்ற ஆசை வார்த்தைகளை நம்பி வாட்ஸ்அப்பில் கொடுக்கப்பட்ட லிங்கை தட்டி அதில் தனது சுய விவரங்களையும் அவர் பதிவிட்டுள்ளார். ஏப்ரல் 4 முதல் ஜூன் 18 வரையிலான காலகட்டத்தில் 8 வெவ்வேறு வங்கி கணக்குகளில் கட்டம் கட்டமாக மொத்தம் 4,900,000 ரிங்கெட்டை அவர் போட்டுள்ளார். திடீரென ஒரு நாள் தனது முதலீட்டு கணக்கு அமெரிக்க நிதி அமைச்சால் சீல் வைக்கப்பட்டு விட்டதாகவும் அதிலிருந்து விடுபட மொத்த முதலீட்டு தொகையில் 3% பணத்தை செலுத்த வேண்டும் என்றும் அந்த வாட்ஸ்அப் நண்பர் கூறிய போதுதான் முதியவருக்கு தாம் ஏமாற்றப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர் போலீசில் புகார் செய்துள்ளார். அச்சம்பவம் குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதை பத்துபஹாட் போலீஸ் உறுதிப்படுத்தியது. கிளான் பள்ளத்தாக்கு விபச்சார விடுதிகளில் அதிரடி சோதனை, வெளிநாட்டு பெண்கள் உட்பட 75 பேர் கைது. கிளான் பள்ளத்தாக்கில் விபச்சார விடுதிகளாக செயல்பட்டு வந்த 8 இடங்களில் மேற்கண்ட அதிரடி சோதனைகளில் 67 வெளிநாட்டவர்கள் உட்பட 75 பேரை குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. ஜாலான் துன் ரசாக், ஜாலான் குடு, கம்பங் பாரு சுபாங் மற்றும் பூச்சோங் மைய பகுதியில் ஜூலை 4ஆம் தேதி அச்சோதனைகள் நடத்தப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் டத்தோ ருஸ்லின் ஜூசுப் கூறினார். கைதானவர்களில் 6 இந்திய பிரஜைகள் உட்பட 57 வெளிநாட்டு பெண்களும் அடங்குவர். அவர்களில் பலருக்கு முறையான பயண பத்திரங்கள் எதுவும் இல்லை. இவ்வேளையில் 7 உள்ளூர் ஆடவர்களும் ஒரு உள்ளூர் பெண்ணும் விசாரணைக்கு கைதாகினர். அம்மையங்களில் உடம்பு பிழை சேவையும் செக்ஸ் சேவையும் வழங்கப்பட்டு வந்துள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு 1 மணி நேரத்திற்கு 100 ரிங்கெட்டிலிருந்து 400 ரிங்கெட் வரை கட்டணம் வசூலிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. கைதான அனைத்து வெளிநாட்டவர்களும் செவன்ஜே தடுப்பு முகாமிற்கு அனுப்பப்பட்டனர். பெட்டலிங் ஜெயாவில் நம்பி புதிதாய் அறிமுகமான நண்பரின் வீட்டிற்கு போன வெளிநாட்டு ஆடவன் ஓரின புணர்ச்சிக்கு ஆளான சோகம். வீட்டுக்கு வா பேசிக் கொண்டிருக்கலாம் என்று அழைத்த புதிய நண்பரின் பேச்சை நம்பி போன இளைஞர் ஓரின புணர்ச்சிக்கு ஆளான அதிர்ச்சி சம்பவம் ஸ்லாங்கூர் பெட்டலிங் ஜெயாவில் நடந்துள்ளது. ஜூலை 4ஆம் தேதி அங்குள்ள அடுக்குமாடி குடியிருப்பொன்றில் வைத்து உள்ளூர் ஆடவரால் தாம் அக்கொடுமையை அனுபவித்ததாக 25 வயது வெளிநாட்டு இளைஞர் போலீசில் புகார் செய்துள்ளார். சந்தேக நபரின் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள உடற்பயிற்சி மையத்தில் வைத்துதான் கடந்த மார்ச் மாதம் அவ்விருவருக்கும் அறிமுகமானது. இந்நிலையில் சம்பவத்தன்று சந்தேக நபரின் அழைப்பை ஏற்று அவரின் வீட்டிற்கு சென்ற போது பாதிக்கப்பட்ட இளைஞரின் ஆடைகள் அவிழ்க்கப்பட்டு வலுக்கட்டாயமாக ஓரின புணர்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்.
கத்தினால் அக்கம் பக்கத்தாருக்கு தெரிந்து தமக்கும் அவமானமாகிவிடும் என பயந்து அவ்விளைஞன் அக்கொடுமையை அனுபவித்ததாகவும் பின்னர் மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்தில் அவ்வாடவர் சிகிச்சை பெற்றதாக பெட்டலிங் ஜெயா போலீஸ் தலைவர் ஷாருல் நிசாம் ஜாஃபர் கூறினார். தென்கொரியாவில் மாணவர்கள் உள்ளிட்ட 1000 பேருக்கு நச்சுணவு பாதிப்பு, கிம்சியே காரணம் என கண்டறிவு. தென்கொரியாவில் ஒரே சமயத்தில் சுமார் 1000 பேர் நச்சுணவு பாதிப்பிற்கு ஆளானதற்கு நோரோ வைரஸ் கிருமியால் பாதிக்கப்பட்ட கிம்சி உணவே காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. கிம்சி என்பது கொரியாவில் மிகவும் பிரபலமான காரமான புளித்த முட்டைகோஸ் ஆகும். வெள்ளிக்கிழமை வரை 996 நச்சுணவு பாதிப்பு சம்பவங்கள் பதிவானதாக சுகாதார அதிகாரிகள் கூறினர். என்றாலும் சனிக்கிழமை அவ்வெண்ணிக்கை 1024 எட்டிவிட்டதாக பத்திரிகைகள் கூறுகின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் 24 பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களும் பணியாளர்களும் ஆவர். வாந்தி, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு போன்றவற்றால் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெரும்பாலோர் மருத்துவமனைக்கு செல்ல தேவையில்லாமலேயே குணமாகிவிட்டனர். குறிப்பிட்ட கிம்ச்சி முத்திரை ஒன்று தயாரித்து அப்பள்ளிகளுக்கு விநியோகம் செய்த கிம்ச்சிகளில் தான் அந்த கிருமி கண்டறியப்பட்டுள்ளது. அதையடுத்து அவற்றை விநியோகிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு அந்நிறுவனமும் தானாகவே முன்வந்து சந்தைகளில் இருந்து அவற்றை மீட்டுக் கொண்டு வருகிறது. இந்நிலையில் அந்த நோரோ கிருமி பரவலுக்கான காரணத்தை கண்டறிய தொற்று நோயியல் சோதனை நடத்தப்பட வேண்டி இருப்பதாக அதிகாரிகள் கூறினர். பாதையை மறைத்த சைக்கிள் ஓட்டியை எட்டி உதைத்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி, முகம் சுளிக்கும் நெட்டிசன்கள். சாலையில் பாதையை மறைத்து பின்னால் வாகன நெரிசலுக்கு வித்திட்ட சைக்கிள் ஓட்டியை மோட்டார் சைக்கிள் ஓட்டி எட்டி உதைத்துவிட்டு செல்லும் வீடியோ வைரலாகி நெட்டிசன்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. கொஞ்சம் குறுகலான சாலையில் சைக்கிள் ஓட்டி செல்வதும், அவரை முந்தி செல்ல போதுமான இடமின்றி வாகனங்கள் பின்னால் மெதுவாக நகருவதும் எக்ஸ் தளத்தில் அண்மையில் பதிவேற்றப்பட்ட வீடியோவில் தெரிகிறது. தம்மால் தான் வாகனங்கள் பின்னால் மெதுவாக நகருகின்றன என்பதை சைக்கிள் ஓட்டி உணரவில்லை. அதனை தொடர்ந்து செல்ல பின்னே திடீரென பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி இடது காலால் சைக்கிள் ஓட்டியை எட்டி உதைத்துவிட்டு செல்கிறார். அந்த மோட்டார் ஓட்டி உதைக்கப்பட்ட சைக்கிள் ஓட்டி சாலை ஓரமாக விழுவதும் அந்த காணொலியில் பதிவாகியுள்ளது. இச்சம்பவத்தை வலைதளவாசிகள் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹார்ன் அடித்து சைக்கிள் ஓட்டியை விலகி போக சொல்லியிருக்கலாம். அதை விடுத்து எட்டி உதைப்பதெல்லாம் கொஞ்சம் அதிகபட்சம் தான் எனவும் கூறியுள்ளனர். ஆனந்த் அம்பானி சங்கீத் நிகழ்வில் மேடையை தெரிக்கவிட்ட ஜஸ்டின் பீபர். இந்திய கோடீஸ்வரர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன்ட் திருமணத்திற்கு முந்தைய சங்கீத் இசை நிகழ்ச்சியில் உலக புகழ்பெற்ற பாப் இசை பாடகர் ஜஸ்டின் பீபர் மேடையை அதிர வைத்தார். மும்பையில் உள்ள ஜியோ வேர்ல்ட் சென்டர் மைதானத்தில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த நடிகர், நடிகைகள், விளையாட்டு வீரர்கள், பிரமுகர்கள் மற்றும் விருந்தினர்கள் முன்னிலையில் நடைபெற்ற சந்திக் நிகழ்ச்சியின் உச்சகட்டமாக பீபரின் இசை நிகழ்ச்சி நடந்தது. காலத்தால் அழியாத தனது பழைய பாடல்கள் தொடங்கி சூப்பர் ஹிட்டான இன்றைய பாடல்கள் வரை பாடி பார்வையாளர்களை அவர் கட்டி போட்டார். ஜஸ்டின் பீபரின் பாடல்களுக்கு வந்திருந்த பிரபலங்களும் ஆட்டம் போட்ட வீடியோக்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகின்றன. சங்கீத் கச்சேரியில் பாட $10 மில்லியன் சம்பளம் வாங்கியதாக கூறப்படும் பீபர் சனிக்கிழமை காலையே அமெரிக்கா புறப்பட்டதாக தெரிகிறது. முன்னதாக மற்றொரு அனைத்துலக பாடகியான ரிஹானா திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்ட நிகழ்வில் வந்து பாடி சென்றது குறிப்பிடத்தக்கது. ஆனந்த் அம்பானியின் திருமணம் வரும் ஜூலை 12ஆம் தேதி மும்பையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது.